நம்ம சாப்பிடுற உணவு நம்ம உடல் எடையை மட்டும்தான் தீர்மானிக்குதுன்னு நம்ம பொதுவா நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க சாப்பிடுற அதிக கொழுப்புள்ள உணவு உங்க உடம்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு திசுக்களை, அதாவது ஃபேட் டிஷ்யூவை ஒரு பழைய ரப்பர் மாதிரி இறுக்கமாவும் கடினமாவும் மாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது கற்பனை இல்ல. இதுக்கு ஆதாரமா நம்ம கிட்ட ஒரு ஆழமான அறிவியல் ஆய்வு இருக்கு. அதோட தலைப்பே நியூட்ரிஷன் ஆல்டர்ஸ் தி ஸ்டிஃப்னஸ் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் செல் சிக்னலிங். ஓகே, அதாவது உணவு எப்படி கொழுப்பு திசுவோட இறுக்கத்தையும் செல்களுக்குள்ள நடக்கிற சமிக்ஞைகளையும் மாத்துதுன்னு ஆராய்ஞ்சிருக்காங்க. ஆமா, நம்மளோட நோக்கம் இந்த ஆய்வை வச்சே அதிக கொழுப்புள்ள உணவு நம்ம உடலுக்குள்ள என்ன மாதிரியான சிவில் இன்ஜினியரிங் வேலையெல்லாம் பாக்குது, அந்த மாற்றங்கள் எப்படி நம்ம ஆரோக்கியத்தை, குறிப்பா சக்கரை நோய் மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த ஆய்வுக்குள்ள ஆழமா போலாம். முதல்ல விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க? அவங்க 2 குழு எலிகளை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குழுவுக்கு சாதாரண சத்தான உணவு, இன்னொரு குழுவுக்கு அதிக கொழுப்புள்ள உணவு, அதாவது ஹை ஃபேட் டயட் கொடுத்திருக்காங்க. சரி. இப்போ அந்த ஹை ஃபேட் டயட் சாப்பிட்ட எலிகளோட கொழுப்பு திசுக்களை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தப்போ முதல்ல எதிர்பார்க்க ஒரு விஷயம் நடந்தது. என்னது அது? அந்த கொழுப்பு செல்கள், அடிப்போசைட்ஸ்னு சொல்லுவோமே, அது நல்லா பெருசா ஊதி போயிருந்துச்சு. ஓகே, அது எதிர்பார்க்கறது தான். அதிகமா சாப்பிட்டா கொழுப்பு செல்கள் பெருசாகும். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆமா, சராசரியா செல்களோட அளவு சுமார் 3000 மைக்ரோமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்காகி 5700 மைக்ரோமீட்டர் ஸ்கொயர்ட்டு மேல போயிடுச்சு. ஆனா ஆனா அங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. பிரச்சனை பெருசான செல்கள்ல மட்டும் இல்ல, அந்த செல்களுக்கு இடையில அவைகளை ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற ஒரு வலைப்பின்னல் இருக்கு. வலைப்பின்னலா? ஆமா, அத எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அல்லது சுருக்கமா ECMனு சொல்லுவாங்க. ஒரு ஜெல்லியில பழத்துண்டுகள் மிதக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓ, புரியுது. செல்கள் தான் பழத்துண்டுகள், அந்த ஜெல்லி தான் ஈசியம். அதேதான். அதிக கொழுப்புள்ள உணவை சாப்பிட்ட எலிகள்ல இந்த ECMோட மொட்ட அளவும் அதிகரிச்சிருந்தது. அப்போ செல்கள் மட்டும் வீங்கல, அந்த செல்களை தாங்கி பிடிக்கிற ஜெல்லியும் அதிகமாயிருக்கு. ஆனா அளவு அதிகமானா மட்டும் போதுமா? அதோட தன்மையில ஏதாவது மாற்றம் இருந்ததா? மிகச் சரியான கேள்வி. அங்கதான் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருந்தது. அந்த ECM பலவிதமான புரதங்களால ஆனது. அதுல 2 ரொம்ப முக்கியம். ஒன்னு எலாஸ்டின். எலாஸ்டின், அதோட பேர்ல இருக்கு. எலாஸ்டிக் மாதிரி நெகிழ்வுத்தன்மை கொடுக்கறது இல்லையா? ஆமா, பிசுக்களுக்கு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். இன்னொன்னு கொலாஜன். இது திசுக்களுக்கு ஒரு வடிவத்தையும் உறுதியையும் கொடுக்கற ஒரு கம்பி மாதிரி. ஓகே. இப்ப அதிக கொழுப்பு உணவு சாப்பிட்ட எலிகளோட உடம்புல நெகிழ்வுத்தன்மை கொடுக்கற எலாஸ்டினோட அளவு 1.75 மடங்கு குறைஞ்சு போச்சு. என்னது, குறைஞ்சிடுச்சா? ஒரு நிமிஷம். ரப்பர் பேண்ட் மாதிரி இழுபடக்கூடிய புரதம் குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த உறுதியான கம்பி மாதிரி இருக்கிற கொலாஜன் அது 1.42 மடங்கு அதிகரிச்சிருந்தது. அப்படியா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு மெத்தையில இருக்கிற ஸ்ப்ரிங்கை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இரும்பு கம்பிகளை வச்சா அந்த மெத்தை எப்படி இருக்கும்? சொல்லுங்க. ரொம்ப உறுதியா இருக்கும். ஆனா குதிச்சா தலையில தான் அடிபடும். அது ரொம்ப கடினமா மாறிடும். அப்போ நம்ம கொழுப்பு திசுவும் அப்படிதான் கடினமாகுதுன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். சொல்லப்போனா நம்ம திசுவோட அடிப்படை கட்டமைப்பே இங்க மாற்றியமைக்கப்படுது. அதோட இயல்பான நெகிழ்வுத்தன்மை போய் ஒரு இறுக்கமான தன்மை வந்துடுது. இது நம்பவே முடியல. சாப்பாடு நம்ம உடம்போட மெத்தையே கல்லா மாத்துதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரி, இது தியரிட்டிக்கலா கேட்க நல்லா இருக்கு. ஆனா கடினமா இருக்குங்கிறத இப்படி உங்க துல்லியமா அளந்தாங்க? அதுக்கு ரியாலஜி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு பொருளை லேசா அழுத்தி அது எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குதுன்னு அளக்கிற ஒரு முறை இது. ஓகே, அப்போ அந்த எண்கள் என்ன சொல்லுச்சு? எந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்துச்சு? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்னே சொல்லலாம். முதல்ல முழு கொழுப்பு திசுவையும் எடுத்து சோதிச்சாங்க. ஹை ஃபேட் டயட் சாப்பிட்ட எலிகளோட திசு சாதாரண எலிகளோட திசுவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக இறுக்கமா, அதாவது ஸ்டிஃபா இருந்துச்சு. 2 மடங்கா? ஆமா. ஆனா இதுல செல்களோட வீக்கமும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? அதனால அடுத்த கட்டமா அவங்க செஞ்ச ஒரு சோதனை தான் இந்த ஆய்வோட திருப்புமுனை. அதென்ன? அவங்க அந்த திசுக்கள்ல இருந்து கொழுப்பு செல்களை ரசாயன முறையில முழுசா நீக்கிட்டாங்க. என்னது? ஆமா, ஒரு திராட்சை கொத்துல இருந்து எல்லா பழங்களையும் உருவிட்டா வெறும் காம்பு மட்டும் மிச்சம் இருக்குமே, அந்த மாதிரி செல்கள் எல்லாம் நீக்கிட்டு அந்த ECM வலைப்பின்னலை மட்டும் தனியா எடுத்து சோதிச்சாங்க. இருங்க இருங்க, இதை நம்பவே முடியல.
செல்களையே எடுத்துட்டாங்க. அந்த வெறும் காம்பு அல்லது வலைப்பின்னல் மட்டுமே எப்படி இருந்துச்சு அதையும் சோதிச்சாங்களா? சோதிச்சாங்க. முடிவு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. செல்கள் நீக்கப்பட்ட அந்த ஈசிஎம் ஹைஃபேட் சாப்பிட்ட எலிகள்ல சாதாரண எலிகளோட ஈசிஎம்மை விட 2.66 மடங்கு அதிக இறுக்கமா இருந்துச்சு. 2.5 மடங்குக்கு மேலையா? செல்களே இல்லாத போமா? ஆமா. அப்ப இந்த இறுக்கத்துக்கு காரணம் செல்களோட வீக்கம் மட்டும் இல்ல, அந்த திசுவோட அடிப்படை கட்டமைப்பே கடினமாகிடுச்சுன்னு இது தெளிவா காட்டுது. அப்போ உண்மையான குற்றவாளி செல்களோட வீக்கம் இல்ல, அந்த செல்கள் வாழ்ற வீடே, அதாவது அந்த சூழலே சிமெண்ட் போட்ட மாதிரி இறுகி போயிருக்கு. இது நிச்சயம் அதோட செயல்பாட்டை பாதிக்குமே. நிச்சயமா பாதிக்கும். ஆனா அதுக்கும் முன்னாடி இந்த இறுக்கத்துக்கு என்ன ரசாயன காரணம்னு பார்க்கணும். ஆமா, அந்த கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கு. வெறும் கொலாஜன் அதிகமானதால மட்டும் இவ்வளவு பெரிய மாற்றம் வருமா, இல்ல வேற ஏதாவது ரசாயன விளையாட்டு இதுக்குள்ள நடக்குதா? விஞ்ஞானிகள் ஏஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை கைகாட்டுறாங்க. ஏஜிஎஸ், அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். பேர் கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை புரதங்களோட சேரும்போது அது அந்த புரதங்களுக்குள்ள குறுக்கு இணைப்புகளை, அதாவது கிராஸ் லிங்க்ஸை உருவாக்கிடும். அதாவது சர்க்கரை ஒரு பசை மாதிரி வேலை செஞ்சு புரதங்கள்ல ஒன்னோடு ஒன்னு ஒட்டி ஒரு சிக்கலான வலையா மாத்திருதுன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு நூல்கண்டு தனித்தனியா இருந்தா மென்மையா இருக்கும். அதுல பசைய ஊத்தி காய வச்சா அது ஒரு கல் மாதிரி ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ இந்த ஏஜிஎஸ் தான் அந்த சிமெண்ட் வேலை பாக்குது. சரி, அதிக கொழுப்பு உணவு சாப்பிட்ட எலிகளோட திசுக்கள்ல இந்த ஏஜிஎஸ் அதிகமா இருந்துச்சுன்னு எப்படி உறுதி செஞ்சாங்க? அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான வழியை கையாண்டாங்க. நம்ம உடம்புல இந்த ஏஜிஎஸ்ங்கிற ஆபத்தை உணர்றதுக்கு ஒரு சென்சார் அல்லது அலாரம் சிஸ்டம் இருக்கு. அந்த சென்சாருக்கு பேரு ராஜ். ராஜ், ரிசெப்டர் ஃபார் ஏஜிஎஸ். ஆமா. உடம்புல எங்கெல்லாம் ஏஜிஎஸ் அதிகமாகுதோ அங்க இந்த ராஜ் சென்சாரும் அதிகமாகி இங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சமிக்ஞை கொடுக்கும். ஒரு ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி. புகை வந்தா அலாரம் அடிக்கும். ஏஜிஎஸ் வந்தா ராஜ் அதிகமாகும். அப்போ ஹை ஃபேட் டயட் சாப்பிட்ட எலிகளோட உடம்புல இந்த ராஜ் அலாரம் எப்படி இருந்துச்சு? அலாரம் காதை கிழிக்கிற அளவுக்கு அடிச்சது. அதிக கொழுப்பு உள்ள உணவு சாப்பிட்ட எலிகளோட கொழுப்பு திசுக்கள்ல இந்த ரேஜோட அளவு சாதாரண எலிகளை விட 2.5 மடங்கு அதிகமா இருந்துச்சு. 2.5 மடங்கா? அப்போ அதிக கொழுப்புள்ள உணவுக்கும் திசுக்கள் கடினமாறதுக்கும் நடுவுல இந்த ஏஜிஎஸ் ஒரு முக்கியமான புள்ளிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம. சரி, இதனால என்ன? நம்ம உடம்புக்குள்ள ஒரு பகுதி கொஞ்சம் கடினமா இருந்தா என்ன பெரிய பிரச்சனை வந்துருப்போது? ஒரு மெக்கானிக்கல் பிரச்சனை எப்படி நம்ம ஆரோக்கியத்தை, குறிப்பா சர்க்கரை நோய் மாதிரியான வளர்சிதை மாற்ற நோய்களை பாதிக்கும்? இதுதான் இந்த ஆய்வோட உச்சகட்டம். ஒரு செல் தான் வாழ்ற சூழல் மென்மையா இருக்கா இல்ல கடினமா இருக்கான்னு உணரும். அந்த கடினமான சூழலும் நம்ம முன்னாடி பார்த்த ஏஜி ரேஜ் அலார்மும் சேர்ந்து செல்கள் இன்சுலினுக்கு ஃபங்க்ஷன் பண்ற விதத்தையே மாத்திருது. இன்சுலின் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய செல்களுக்குள்ள அனுப்புற ஒரு சாவி மாதிரி இல்லையா? அந்த சாவியோட செயல்பாட்டுல என்ன மாற்றம் தெரிஞ்சது? சர்க்கரைய அனுப்புற நுழைவாய் அல்லது கதவுன்னு வச்சுக்கலாம். ஓகே, கதவு. இந்த கதவுகள் எவ்வளவு அதிகமா திறந்திருக்கோ அவ்வளவு சர்க்கரை செல்லுக்குள்ள போகும். ஆனா அதிக கொழுப்பு உணவு சாப்பிட்ட எலிகள்ல இந்த GLUT4 கதவுகளோட எண்ணிக்கை 50% குறைஞ்சு போச்சு. 50%? அப்போ செல்லுக்குள்ள சர்க்கரை வர்றதுக்கு இருந்த பாதி வழிகளை அடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுவே பெரிய பிரச்சனையாச்சே. அது மட்டும் இல்ல, மிச்சம் இருக்கிற கதவுகளையும் சரியா திறக்க விடாம ஒருத்தர் தடுத்து நிறுத்துறார். அப்படியா? அந்த 2வது தாக்குதல் என்ன? அந்த கதவுகளை தடுக்கிற ஆள் யாரு? அதுக்கு பேரு PIRS1 SER3032. இது இன்சுலின் சமிக்ஞை பாதையில ஒரு பிரேக் மாதிரி செயல்படும். இந்த பிரேக் அழுத்தப்பட்டா இன்சுலின் சாவி வேலை செய்யாது, கதவும் திறக்காது. ஓ. அதிக கொழுப்பு உணவு சாப்பிட்ட எலிகள்ல இந்த பிரேக் அழுத்தப்படுறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது ஒரு இரட்டை தாக்குதல். ஒரு பக்கம் கதவுகள் குறைக்கப்படுது, இன்னொரு பக்கம் மிச்சம் இருக்கிற கதவுகளையும் திறக்க விடாம பிரேக் போடப்படுது. அப்போ ரத்தத்துல இன்சுலின் சாவி இருந்தாலும் சர்க்கரை எல்லாம் ரத்தத்திலே தங்கிடுது. இதுதான் இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மிக சரியா சொன்னீங்க. இப்போ முழு படத்தையும் ஒன்னா பார்க்கலாம். அதிக கொழுப்புள்ள உணவு ஈசிஎம்மா மாத்துது, ஏஜிஎஸ் மூலமா அத கடினமாக்குது. இந்த கடினமான இறுக்கமான சூழல் செல்களுக்குள்ள இருக்கிற பிரேக்கை இயக்கி சர்க்கரைக்கான நுழைவாய்களை மூடிடுது. இதோட விளைவுதான் இன்சுலின் எதிர்ப்பு. ஒரு மெக்கானிக்கல் பிரச்சனை, அதாவது திசுவோட இறுக்கம் எப்படி ஒரு வளர்ச்சிதை மாற்ற நெருக்கடியை உருவாக்குதுன்னு இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா விளக்குது.
அப்போ சுருக்கமா சொன்னா, நாம சாப்பிடுற உணவு நம்ம கொழுப்பு செல்களை பெருசாக்குறதோட நிக்காம அந்த செல்கள் வாழ்ற வீட்டின் சுவரையே சிமெண்ட் பூசி கடினமாக்குது. ஆமா, அந்த கடினத்தன்மை செல்களுக்குள்ள இருக்கிற சமிகினிகளை மாத்தி இன்சுலின் சரியா வேலை செய்ய விடாம தடுத்து சர்க்கரை நோய்க்கு அடித்தளம் போடுது. அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, அடுத்த முறை உங்க தட்டை பார்க்கும்போது அதுல இருக்கிற உணவு உங்க எடங்கிற எண்ணெய் மட்டும் மாத்த போறதில்ல, அது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற திசுக்களோட தன்மையே மாத்த போகுதுன்னு நினைச்சு பாருங்க. இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆய்வு கொழுப்பு திசுக்கள்ல கவனம் செலுத்துச்சு. ஆனா நாம பேசின கொலாஜன், எலாஸ்டின் எல்லாம் நம்ம தோல், இரத்த குழாய்கள், தசைநார்கள்னு உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, அது உண்மைதான். அதிக கொழுப்புள்ள உணவு கொழுப்பு திசுவையே இப்படி கடினமாக்க முடியுமானா, இதே மாதிரியான செயல்முறைகள் நம்ம வாழ்நாள் முழுக்க உடம்புல இருக்கிற மத்த முக்கியமான திசுக்களோட இறுக்கத்தையும் செயல்பாட்டையும் எப்படி பாதிக்கலாம்? உதாரணமா, இரத்த குழாய்கள் கடினமானா என்ன ஆகும்? தோல்ல இருக்கிற நெகிழ்வுத்தன்மை போனா என்ன ஆகும்? இதை யோசிச்சு பாருங்க.